வடபுலத்தின் யாழ் தேசமும் அங்கிருக்கக்கூடிய அரசியல் விடியல்களும். இளம் சமூகத்தினர்கள் அரசியலிலே கால் பதித்திருக்கக்கூடிய இந்நேரத்தில் அரசியலாளர்கள் அங்கிருக்கக்கூடிய கற்றவர்கள், பண்பாளர்கள், சமயவாதிகள், இலக்கியவாதிகள் என்ற அடிப்படையிலும் அவர்கள் செய்கிற செயற்பாடுகளிலே மற்றுமொன்றாக வர்த்தகர்களாக சமூகவியலில் ஈடுபட்டவர்களாக அல்லது சமுதாயத்தில் அடையாளப்பட்டவர்களாக இருப்பவர்களோடு இணக்கப்பாடும் எதிர்மறையான விஷயங்களும் ஏராளம் நடந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமானதாக கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயத்தினை இங்கு குறிப்பிடுதல் இந்த பொங்கல் விடியலுக்கு மிக அவசியமானது. யாழ் மண்ணுக்கே உள்ள கௌரவம் என்பது கல்வி, அதிலும் தமிழ்கல்வியும் இலக்கியவாதியும் என்ற அடிப்படையிலே கம்பபாரதி அவர்கள் சம்பந்தமாக ஒரு அவதூறுக்குரிய வகையிலே பேசுகிற அவரை நாம் உதாசீனப்படுத்துகிற வகையிலே இருக்கிற வகையிலே கருத்தாடல்கள் சமூக வலைத்தளங்களிலே ஏற்பட்டிருந்தன. இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய மிக அவசியமான ஒரு கடற்பாடு இந்த ஊடகங்களுக்கும் அத்தோடு அர்ஜுனாவுக்கும் இருக்கிறது. அர்ஜுனா அவர்களை நாம் பல்வேறு சமயங்களிலே அவருடைய செயற்பாடுகளில் பார்க்கும் பொழுது அவர் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான வகையிலே அவருடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசியல் சலசலப்பான விஷயங்களை பார்ப்பதற்கு ஆவலுள்ள ஊடகங்களும் அவற்றை இந்த ஊடக ரீதியாக படம் பிடிக்கவும் அவற்றை வெளிப்படுத்தி வரும் பொழுது அதை பார்க்கவும் அவளாக உள்ள சில வாசகர்களும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கருத்தாளரிலேயே அவருக்கு பெரும் அளவிலே செல்வாக்கு ஏற்படுகின்ற ஒரு மாயத்தோற்றத்தினை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மாயத்தோற்றத்திலே வீழ்ந்த ஒரு ஈசல் எப்படி அந்த நெருப்பிலே விழுகிறது போல அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக இவ்வகையிலே அந்த விடயங்களிலே கவரப்பட்டவராக அல்லது அவ்வகையான குணாதிசயங்களுக்குள் கவரப்பட்டவராக அவர் தன்னுடைய நடவடிக்கைகளை செய்து வருகிறார். இதன் மூலமாக யாழ் மண்ணில் இருக்கக்கூடிய கல்வி சமூகத்தின் கௌரவம் ஒரு சமயமும் சமுதாயமும் என்கின்ற அடிப்படையிலே பார்க்கக்கூடிய வகையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய கம்பபாரதி போன்றவர்களை கூட சீண்டி இருப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இவ்வகையான செயற்பாடுகள் என்பது அவருடைய ஒட்டுமொத்தமான அரசியல் எதிர்காலத்தையும் அப்படியே நிர்மூலமாக்கிவிடும். இந்த சமூகமானதும் கூட மௌனமாக இருக்கிறது, கோமாளித்தனமாக அவற்றை பார்க்கிறது. இதுவும் கூட ஆரோக்கியமானதல்ல. எங்களுடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளே சமூகத்தினுடைய முக்கியஸ்தர்களுடைய கௌரவம், கண்ணியம் என்பவற்றினை பேணுவதற்கும் தவறக்கூடாது. அவை எங்களுடைய கலாச்சாரத்தின் விழுமியங்களாகவும் உள்ளன. ஆகவே இவ்வகையான அவர்களை தற்காப்பதும் அவர்கள் பற்றிய அவதூறுகள் வரும் பொழுதெல்லாம் சமூகம் அவர்களை தற்காப்பதற்கு முன்னிற்கவும் அவற்றுக்கு கருத்துரைக்கவும் இவ்வகையாக அரசியலோ இதர விஷயங்கள் மூலமாக ஏற்படுகின்ற இந்த அவதூறுகளிலிருந்து எங்கள் சமூகத்தின் கௌரவ கண்ணியத்தன்மைகளை தற்காப்பதற்கு முன்வர வேண்டும் என்றும் இந்த பொங்கல் விடியலே வேண்டிக் கொள்கிறேன். ராமேஸ்வரம்.